ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா த ரூல் ஆஃப் 72. என்ன சார் வித்தியாசமாக இருக்குது? ரூல் ஆஃப் 72னா உங்களுடைய முதலீடு எப்போ இரட்டிப்பு ஆகும் என்பதை கணிக்கிறது தான் த ரூல் ஆஃப் 72. இப்போ இரட்டிப்புனா 1 லட்சம் போடுறோம், எத்தனை வருஷத்தில் அது 2 லட்ச ரூபா வரும். இப்போ 1 லட்ச ரூபா போடுறோம், அது டபுள் ஆகிறதுக்கு நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வேணும், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ரூல் ஆஃப் 72. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முதலீட்டின் மதிப்பு இரட்டிப்பாகுவதற்கு நேரத்தை கணக்கிடுவதற்கும் உதவும் ஒரு நிதி கருவியாகும். இதனை பயன்படுத்த 72 ஆண்டு வட்டி சதவீதத்தில் வகுக்க வேண்டும். இதன் மூலம் முதலீடு இரட்டிப்புக்கு ஆகும் தோராயமான ஆண்டுகள் கிடைக்கும். வருடத்திற்கு 8% வட்டி கிடைக்கும் ஒரு முதலீட்டில் போட்டு வைத்தால் 1 லட்சம் எப்பொழுது இரட்டிப்பு ஆகும் என்பதை அறிய 72 வகுத்தல் 8% போட்டோம்னா 9 ஆண்டுகள். இதையே கொஞ்சம் மாற்றி டபுளாக எவ்வளவு வட்டி கிடைக்க வேண்டும் என்பதை பார்க்க 72 வகுத்தல் 5 போட்டோம்னா 14.5%. சிம்பிள் லாஜிக் என்னென்னா, இப்போ உங்கள் அமௌண்ட் எப்படி டபுள் ஆக போகுது அதை கணக்கிடுகிறது 72 பயன்படுத்துகிறாங்க. இப்போ 72ன்னு போட்டுக்கிட்டோம், உங்களுக்கு ஆண்டுக்கு 8% லாபம் வருதுன்னா உங்களுடைய பணம் 2 லட்சம் ஆக 9 வருஷம் ஆகும். இதுவே உங்களுடைய பணம் இப்போ 1 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு 5 வருஷத்தில் அது டபுள் ஆகணும்னா 72 வகுத்தல் 5 ஆண்டுகள் போட்டிங்கன்னா வருஷத்துக்கு 14.14% கிடச்சிச்சின்னா உங்களுடைய அமௌண்ட் டபுள் ஆகும். இதுதான் ரூல் நம்பர் 72. உங்களுடைய அமௌண்ட் எப்படி இரட்டிப்பாகணும்னா, நீங்கள் ஆண்டுகளை தெரிஞ்சுக்கணும்னா 72ஓட சதவீதத்தை வகுத்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளில் டபுள் ஆகும் தெரியும். இதுவே உங்களுக்கு பர்சன்டேஜ் தெரியணும்னா 72 ஆண்டுகளில் வகுத்தீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சா அது டபுள் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் த ரூல் ஆஃப் 72. இது ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன். இதை பயன்படுத்தி உங்களுடைய அமௌண்ட் எப்போ டபுள் ஆகுங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.